கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம் 3644 வேக்கன்சி ப்ளஸ் 21 வேக்கன்சி ரிசர்வ்டு வேக்கன்சி. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3364 வேக்கன்சி தான். அதில் ஃபயர்மேன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 300 போஸ்டிங்கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். 300 ஃபயர்மேன் அதிகமாக வந்து எடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம சீமா அவர்கள் மேடம் தான் இதுக்கு முன்னெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 21 வேக்கன்சி ரிசர்வ்டு வேக்கன்சி, எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு வேக்கன்சி. இதுவுமே நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 15 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதே சொல்லியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் மாறுபடும். நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை. நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, மாணவர்கள் விழிப்போட படிக்கணும், இருக்கிற டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் ஒரு அப்டேட் வந்து நம்ம முன்னாடியே சொல்கிறோம். அதுக்குன்னு நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் அப்படி இப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தமிழகத்திலேயே மிகவும் சிறப்பாக காவலர் எழுத்து தேர்வு அப்படின்னாலே நம்ம காக்கியின் காதலன் அகாடமி தான். பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு 3800 மாணவர்கள் படிச்சுட்ருக்குறாங்க நம்மள்கிட்ட. சரிங்களா? ப்ரொமோஷன் பண்ணி தான் பசங்களை சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாலே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. காலையில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 600 ஃபோனுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஃபோனையுமே எடுத்து பேச முடியல. சரிங்களா? அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதலை வந்து கொடுக்குறோம். வருஷம் நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து பல ஏழை எளிய மாணவர்கள் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம். போன வருஷம் தமிழகத்தில் 2023 போலீஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அதில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாருமே நம்மளுடைய மாணவர்கள் தான். எழுத்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்க எல்லோரும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணவங்க தான். உங்களுக்கு மாதிரி தேர்வாக இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம கொடுப்போம். இந்த வருஷம் 2025 பிசி எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வெற்றி அப்படின்ற ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ்ஸு போலீஸ் பேட்ச் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முதல் முறை போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெற்றி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் போலீஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெற்றி ஆன்லைன் கிளாஸுக்கு 1500 ஃபீஸும் போலீஸ் பேட்சுக்கு 500 ஃபீஸும் நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? தமிழகத்திலேயே மிகவும் குறைவான கட்டணத்தில் நிறைவான பயிற்சி நம்ம கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லும்போது வெறும் கிளாஸாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெற்றி ஆன்லைன் கிளாஸோட ஷெடியூல் கொடுத்துருக்குறோம், பாருங்கள். அதே போல் போலீஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது வெறும் டெஸ்ட் சீரீஸாக மட்டும் இல்லாமல் ஆடியோ கிளாஸ் கொடுக்குறோம். நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்புகள், படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். சரிங்களா? விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ண தேவையில்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபேலாம் ஃபோன்பேயில் ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டை வாட்ஸ்அப் பண்ணாலே அவங்க உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணி படிங்க. இருக்கிற அந்த டைம் ரொம்ப குறைவான நேரம். சரிங்களா? இந்த நேரத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு படிச்சிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். சும்மா வந்து கண்டமேனிக்கு படிச்சிங்கன்னா வெற்றி அடைய முடியுமானா முடியாது. சரிங்களா? ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது அந்த செயலுடைய வலிமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு எல்லோரும் படிக்கிறீங்க, இந்த செயலுடைய வலிமை என்ன? ஒருத்தவங்க 2 பேராக போட்டி போட போகிறாங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் போட்டி போட போகிறாங்க. சரிங்களா? இந்த வருஷம் பிசி எக்ஸாமு 8 லட்சம் மாணவர்கள்னாச்சும் கண்டிப்பாக எழுதுவாங்க. போன வருஷமே 6 லட்சம் பேர் எழுதுனாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 8 லட்சம் பேர்னாச்சும் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. எழுதுகிறவங்க எல்லாருமே போட்டியாளரானா கிடையாது. எவ்வளோ பேர் வேணாலும் எழுதிட்டு போகட்டும், அதை பார்த்து பயப்படாதீங்க. உண்மையாக இதுக்காக படிக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்கள். சரிங்களா? இதில் நல்ல ஐடியாவோட இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாறுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம போலீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குமானா அந்த மாதிரிலாம் கஷ்டமாலாம் இருக்காது, எளிமையாக தான் இருக்கும். உடனே பயந்துக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த தேர்வு. இந்த தேர்வை நீங்கள் நல்ல முறையில் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையன்றது உறுதுணையாக இருக்கும். சரிங்களா?
நம்மளுடைய அகாடமியில் நேரடி பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஹாஸ்டல் வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் நேரில் வந்து படிக்கணுன்னாலும் படிச்சிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? படித்து பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சேன். இந்த நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது 2025க்கு கால்ஃபர் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்றதும் நவம்பர் மாதம் தான் நடக்கும். நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, முன்ன பின்ன கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா. சரிங்களா? ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையான்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. ஒரு வாரம் முன்ன பின்ன ஆனால் பொறுத்துக்க முடியாது அவங்களால. உடனே கிளம்பிட வேண்டியது. இவர் வந்து போய் சொல்கிறாரு, இந்த அகாடமியில் வந்து சரியாக சொல்லலை அப்படின்னு வேண்டியது. கரெக்டாக அந்த தேதி ஆகிடுச்சுன்னா போதும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சார் இன்றைக்கி ஆகஸ்ட் 15, சார் ஆகஸ்ட் 15 தாண்டி போயிட்டுருக்குறோம், சார் ஆகஸ்ட் 18 சார் இன்றைக்கி மறந்துடாதீங்க. பாருங்கள், நம்ம நோட்டிஃபிகேஷன் விடுற மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நமக்கு ஒரு தகவல் வருதுன்னா, மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் உஷாராகணுன்றதுக்காக தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? கொஞ்சம் உஷாராகி அவன் படிக்கணும், இப்போலேருந்தே அவன் புக்கை பரட்டி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறோம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போதே தயாராக இருந்துக்கோ, போன முறையே விட்டுட்டேன், இந்த முறை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகேப்பா. போலீஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க இந்த ஆன்லைன் கிளாஸு இல்லை ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. நேரில் வந்து படித்து தான் பாஸ் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதெல்லாம் சும்மா போய் உன்னால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, மனக்கட்டுப்பாடு இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை, சரியான ஒழுக்கம் இல்லைன்றவன் தான் நேரில் போய் ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் கட்டுப்பாடோடு படிக்கணுன்ட்டு போகிறது. மற்றபடி உனக்கு படிக்கிற என்விரான்மெண்ட் வீட்டிலே இருக்குதுன்னா நீ வீட்டிலே நல்ல முறையில் படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே போதும். இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல முறையில் படித்து உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லா முறையில் இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூப்பா.